எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு தியேட்டர் அப்டின்னா, அது அம்பிகா தியேட்டர் தான். ஸோ சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா, இந்த அம்புலி 3டி படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோல ஏறி போய் பார்த்த அனுபவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது என் ஃப்ரெண்டு நவீன் அவங்க எல்லாருக்கும் தெரியும். காலையில காலேஜுக்கு போற மாரி கிளம்பி, அவன் வீட்டுக்கு போயிட்டு, அங்க டிரான்ஸ்ஃபார்மர் படம், இல்ல அவெஞ்சர்ஸ், கேப்டன் அமெரிக்கா, சிவில் வாரா இருக்கட்டும், ஸ்பைடர்மேன் படம், நெறைய படங்கள் 3டி படம்லாம் பார்த்தீங்கன்னா, அம்பியால அந்த மொத ஸ்க்ரீன்ல போடுவாங்க. காலேஜ கட் அடிச்சுட்டு போய் பார்த்த அனுபவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெறையா இருக்கு. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட போறப்ப வீடு பக்கத்துல இருக்கிறனால, சரி இந்த தியேட்டர் போவோம். வேகமா படத்த முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெமரீஸ் பார்த்தீங்கன்னா, அம்பிகா தியேட்டர் இருக்கு. அதுல அம்பிகா, மூகாம்பிகா ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 2ன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். இன்னைக்கு தேதிக்கு மத்த தியேட்டர்கள கம்பேர் பண்ணும்போது, டெக்னிக்கலா சில இது பார்த்தீங்கன்னா பேக்வேர்டா இருந்தாலும், மெமரீஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அம்பிகா தியேட்டர் எப்பயுமே நம்ம ஏரியா தியேட்டர்டா அப்படின்ற மாரி ஒரு ஃபீல்ன்றது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தியேட்டர் இந்த 1 வாரம் தான். அடுத்து மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்லயே பார்த்தீங்கன்னா, அத வந்து க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு வணிக வளாகமா பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா மாத்தப் போறாங்க. அதுக்கு ப்ரீவியஸா ஒரு நேத்து கூட பார்த்தீங்கன்னா, அந்த தியேட்டரோட உரிமையாளர் வந்து உள்ள வந்து ஒரு பிரஸ் மீட் மாரி வச்சு பார்த்தீங்கன்னா குடுத்திருந்தாங்க. இந்த மாரி 1 வீக் அப்புறம் அந்த புது படம்க்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஷோ மாரி போடுவோம். பப்ளிக் வந்து உள்ள வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த மாரி ஒரு மெமரீஸ் வந்து நெறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ அதுக்காண்டி ஒரு ஸ்பெஷலா ஒரு பப்ளிக் கிரவுட் உள்ள வரதுக்கு அலோவ் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு என்னதான் ஒரு ஷாப்பிங் மால் ஆனா கூட, அங்க ஏதாச்சும் ஒரு 2 ஸ்க்ரீன் ஒரு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அவங்க தரப்புலேருந்து சொல்றது என்னன்னா, இது 30 வருஷம் பழைய பில்டிங். நாங்க என்னதான் அப்கிரேட் பண்ணணும்னு நெனச்சாலும், அதுக்கு வந்து இந்த இடம் இப்போதைக்கு ஏத்ததா இருக்காது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இருந்தாலும் அம்பியா தியேட்டர் அப்படின்றது அந்த சரவுண்டிங்கில இருக்கிற மக்களுக்கு ஒரு மெமரீஸ் தான். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.